அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க சீமானுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க சீமானுக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க கூடாது என்று சீமானுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கீங்க. முழுமையான தகவல். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் ஆகியோரிடையே அண்மை காலத்துல கருத்து மோதல்கள் இருந்து வருகிறது. இருவரும் பரஸ்பரம் மாறி மாறி கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நிலை தொடர்பான வழக்கம் நிலவில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் தனக்கு எதிராக பொதுவெளியில சீமான் ஆதாரம் இல்லாமல் அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததால தனது நட்பிற்கு களங்கம் ஏற்பட்டதால் எதிர்காலத்தில் தனக்கு எதிரான ஆதாரம் இல்லாத அவதூறான கருத்துக்களை தெரிவிக்க சீமானுக்கு தடை விதிக்க கோரிதான் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 2,10,00,000 ரூபாய் மாணவர் நஷ்டீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்க என்னிட அனுமதி கோரிய மனு நீதிபதி கே குமரேஷ் பாபு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் வழக்கு என்னிடம் நிலையில் உள்ளது என்றும் பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் தற்போது எந்த என்னிடம் இருக்கக்கூடாது, அதே போல இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க கூடாது எனவும் ஏற்கனவே மதுரை அமர்வில் அவதூறு வழக்கு நிலுவையில் உள்ளதாக தெரிவித்தார். இதை ஏற்க மறுத்த நீதிபதி திருச்சி சரக டிஜி வருண்குமாருக்கு எதிராக சீமான் பேச இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மனுவிற்கு பதிலளிக்க சீமானுக்கு உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரம் ஒத்தி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.